பொன்னியின் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 18. ஒரு குதிரை எங்கே? நெஞ்சறுக்கும் அந்த செய்தியை சொல்லி முடித்ததும் காளத்தி தேவன் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கினான். அதை கேட்ட அருள்மொழி தேவரும் காடவராயரும் இடி விழுந்த பனை போல இதயம் அதிர்ந்து விட்டனர். ஒரு சில வினாடிகள் வரை மூச்சு விடக்கூட மறந்து போனதால் அவர்கள் அந்த குறுகிய நேரத்தில் ஒரு முறை மரணமடைந்து மறு ஜென்மம் எடுத்தவர்கள் போல காணப்பட்டனர். பேச மட்டுமல்ல, சிந்திக்கவும் அவர்களால் அப்போது முடியாத ஒன்றாகிவிட்டது. இவ்வித சவத்தன்மையை அவ்விரண்டு பேரும் உதறி தள்ளிவிட்டு உயிர்ப்புடன் தலை நிமிர்ந்த போது காளத்தி தேவன் சட்டென்று ஏதோ நினைத்து கொண்டவனாய், அமைச்சரவர்களே, இனி ஒரு வினாடியும் நாம் இங்கே காலதாமதம் செய்யக்கூடாது. உங்களில் யாரேனும் ஒருவர் என்னுடன் புறப்பட்டு வர ஆயத்தமாகுங்கள். நாம் இப்போதே கொள்ளிடக்கரைக்கு போய் தெய்வாதீனமாக தப்பி பிழைத்த நம் சக்கரவர்த்திகளை தக்க பாதுகாப்புடன் இங்கே அழைத்து வந்து சேர்த்து விடுவோம் என்று பரபரப்பான குரலில் கூறினான். காளத்தி தேவன் சொல்வது சரிதான் காடவராயரே, நீங்கள் உடனே கொள்ளிடக்கரைக்கு புறப்பட தயாராகுங்கள் என்றார் அருள்மொழி தேவர். அவர் எதை பற்றியோ ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறார் என்பது அவர் மங்கிய குரலிலிருந்து வெளிப்பட்டது. ஏன், அமைச்சர் அவர்களும் புறப்பட்டு 3 பேராக போவோமே என்றார் காடவராயர். நான் எதற்கு? நீங்கள் 2 பேர் மட்டும் போய் மன்னரை அழைத்து வாருங்கள். இங்கே எனக்கு வேறு சில முக்கிய அலுவல்கள் இருக்கின்றன என்றார் அருள்மொழி தேவர். அரசரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறதாம். ஆகையால் இங்கே அவரை வரவேற்க ஆடம்பரமான ஏற்பாடு எதுவும் செய்யாதீர்கள் அமைச்சரே என்று குறுக்கிட்டு சொன்னான் காளத்தி தேவன். எனக்கு தெரியும் என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு மௌனமானார் அமைச்சர். காடவராயர் அவசரமாக எழுந்து பயணத்திற்கான ஆடைகளை அணிந்து கொண்டு வெளியே போய் தமது குதிரையை கொண்டு வர கட்டளையிட்டு திரும்பி வந்தார். தலையை தாங்கி பிடித்த வண்ணம் அமர்ந்திருந்த அருள்மொழி தேவர் தொண்டையை கனைத்து விட்டு கொண்டு, காளத்தி தேவரே, எல்லாவற்றையும் சொல்லி ஒன்றை கூற மறந்துவிட்டீரே என்று நிறுத்தினார். எதை மறந்துவிட்டேன் ஐயா? நம் அரசர் கொள்ளிடத்திலே படகிலே வந்து கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளான விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? நீங்களும் அரசருடன் கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து வந்து கொண்டிருந்த போது அந்த சம்பவம் நடந்ததா அல்லது என்று அருள்மொழி தேவர் கேட்டு முடிப்பதற்குள் காளத்தி தேவன் குறுக்கிட்டு, நான் அதை சொல்லவில்லையா? அது முக்கியமான விஷயம்தான். அன்றொரு நாள் திருமாணிக்குழி சாலையில் அரசரை ஆபத்துக்குள்ளாக்கும் சதி வேலையை செய்தவர்கள் யாவர் என்பதை கண்டுபிடிப்பதற்காக கடந்த 1.5 திங்கள் காலமாக நான் அலைந்து கொண்டிருக்கிறேன் என்பது அநேகமாக உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். எனது அந்த முயற்சியில் நேற்றுதான் ஓரளவு வெற்றியடைந்தேன் என்று சொல்லி நிறுத்தினான். உடனே காடவராயர், கண்டுபிடித்து விட்டீரா? யார் அந்த சதிகாரர் என்று அவசரமாக கேட்டார். இன்னார் என்று இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் இரவு நேரங்களில் ஒன்றாக கூடி சதி செய்யும் இடத்தை கண்டுபிடித்து விட்டேன். திருமாணிக்குழி காட்டின் ஈசான்ய மூலை பக்கம் ஒரு சமணப்பள்ளி மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபம்தான் அவர்கள் சதித்திட்டம் போடும் இடம். இதை எப்படி நிச்சயித்தேன் என்றால், அம்மண்டபத்தின் பின்புறத்தில் ஒரு சிவிகை உடைந்து நொறுங்கி கிடந்தது. அன்றொரு நாள் விடியற்காலை திருக்கோவலூர் இளவரசி முக்கோ கிழானடி திருமாணிக்குழி சாலை வழியே சிவிகையில் வந்து கொண்டிருந்த போது சதிகாரர்கள் அச்சிவிகையை மடக்கி கடத்தி கொண்டு போய்விட்டார்கள் அல்லவா? அதே சிவிகைதான். இது தவிர அந்த பாழடைந்த பள்ளி மண்டபத்தின் தூண் ஒன்றில் பெரிய நாமக்குறியும் காணப்பட்டது. எனவே அங்குதான் சதி ஆலோசனை நடைபெறுகிறது என்பதை ஊகித்து கொண்டேன். உடனே கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு சென்று மன்னரிடம் விஷயத்தை சொல்லி தகுந்த படைகளுடன் திரும்பி வந்து நாளை இரவு எப்படியும் அவர்களை வளைத்து பிடித்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டேன். கொள்ளிடத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்திருப்பதால் அதன் குறுக்கே வரும் ராஜபாட்டையும் பாலமும் சேதமடைந்துவிட்டன என்றும் அவற்றை பழுது பார்க்கும் வேலைகள் துரிதமாக நடைபெறுகின்றன என்றும் நடுவழியில் எனக்கு செய்தி கிடைக்கவே வேறு பாதையில் திரும்பி கொள்ளிடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தேன். அந்த பாதை கொள்ளிடம் தோணித்துறைக்கு போய் முடிவடைகிறது. நான் கொள்ளிடக்கரையை நெருங்கி கொண்டிருந்த போது எதிரே ஒரு சோழிய வீரன் ஓடி வந்து கொண்டிருந்தான். என்னை கண்டதும் அவன் அரசருக்கு நேர்ந்த விபத்து செய்தியை சொல்லி காடவராயரை உடனே அழைத்து கொண்டு வரும்படி திருமண் கூட்டத்து தலைவர் கட்டளையிட்டிருப்பதாக தெரிவித்தான். அந்த வீரன் குதிரையின்றி கால்நடையாக வந்ததால் தில்லையை சென்றடைய அதிக கால தாமதமாகலாம் என்று நானே தில்லைக்கு திரும்பி இதோ வந்து சேர்ந்திருக்கிறேன். அவ்வீரன் இந்நேரம் பாதி வழியை கூட கடந்திருக்க மாட்டான் என்று கூறி நிறுத்தினான் காளத்தி தேவன். நல்ல வேலை செய்தீர். சரி, நாம் புறப்படுவோம் என்றார் காடவராயர். காளத்தி தேவனும் அவரோடு புறப்பட ஆயத்தமானான். அருள்மொழி தேவர் வேறெங்கோ தம் பார்வையை செலுத்தி கொண்டு, காளத்தி தேவரே, நீர் வந்த வழியில் எங்கேனும் மழை பெய்கிறதா? தெப்பமாக நனைந்து விட்டிருக்கிறீரே என்றார். இல்லை ஐயா, அரசருக்கு ஏற்பட்ட விபத்தை கேள்விப்பட்டதும்
விதிர் விதிர்த்து ஓடி வந்ததால் வியர்வை ஆறாக பெருகிவிட்டது என்று கூறியவாறு வெளியே நடந்தான் காளத்தி தேவன். காடவராயரும் அவனை பின்தொடர்ந்து சென்றார். கொட்டகாரத்தின் வாயிலில் 2 குதிரைகள் நின்று கொண்டிருந்தன. ஒன்று காளத்தி தேவனுடையது, மற்றது காடவராயருடையது. காளத்தி தேவன் முதலில் தன் குதிரை மேல் ஏறி அமர்ந்தான். காடவராயர் தமது குதிரையை தடவி கொடுத்துவிட்டு ஏறி உட்கார தயாரானார். இந்த சமயத்தில் அருள்மொழி தேவர் அவசரமாக வெளியே வந்தார். அவர் கையிலே நீண்ட ஒரு வாள் இருந்தது. அது காடவராயரின் உடைவாள். காடவராயரே, உங்கள் வாளை மறந்து வைத்துவிட்டு கிளம்பிவிட்டீர்களே, இந்தாருங்கள், இது வழி பயணத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று மென்முறுவலுடன் கூறி கையில் இருந்த வாளை உரையோடு நீட்டினார். ஆகா, மறந்தே விட்டேன். அரசரை பற்றிய கவலையில் என் புத்தியே பேதலித்து விட்டிருக்கிறது என்று கரகரப்புடன் சொல்லிக்கொண்டே வந்து, நன்றி அமைச்சரே என்றவாறு தமது உடைவாளை பெற்று இடுப்பில் கட்டிக்கொண்டு விரைந்து போய் குதிரையின் மேல் தாவி ஏறி அமர்ந்தார் காடவராயர். அடுத்த கணம் அவ்விரண்டு குதிரைகளும் புழுதியை கிளப்பிக்கொண்டு காற்றாக கடுகி சென்றன. கொள்ளிடத்தின் வடகரை இரவின் அமைதி எங்கெங்கும் ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்த நேரம். அனபாயன் குலோத்துங்கன் 2வது தடவையாக இளவரசி முக்கோ கிழானடியின் மடியில் தலை சாய்த்து படுத்து கிடந்தான். சற்று தொலைவில் பாலவராயர் நோயாளியைப் போல எழுந்து அமர்ந்து கொண்டிருந்தார். அவர்களை சுற்றி வேளக்கார படையினரும் மற்றவர்களும் நடுங்கி குழைந்து நின்று கொண்டிருந்தனர். குலோத்துங்கன் தெப்பமாக நனைந்து மரக்கட்டை போல விரைத்து படுத்திருந்தான். அவனது அழகிய முகம் சவக்களை பெற்று வெளுத்திருந்தது. நிமிர்ந்த நாசியிலிருந்து நூல் இழை போல மிக மெல்லியதாக மூச்சு காற்று உள்ளும் புறமுமாய் தளர் நடை பழகி கொண்டிருந்தது. அவன் பிரங்கையின்றி படுத்திருந்தான். முக்கோ கிழானடியும் நன்றாக நனைந்து விட்டிருந்தாள். அவளது நீண்ட கருத்த அழகபாரம் அவிழ்ந்து முதுகிலும் தோளிலுமாக சரிந்திருந்தது. அதிலிருந்து சொட்டு சொட்டாக நீர் சொட்டி கொண்டிருந்தது. அவள் இப்போது எவ்வித ஆபரணமும் அணிந்திருக்கவில்லை. சாதாரண ஒரு கருப்பு சேலை அணிந்திருந்தாள். அதையும் கிராமிய பாணியில் உடுத்தியிருந்தாள். தந்த நிறம் போன்ற அவளது பூ உடலில் அம்மெல்லிய கருப்பு துகில் சருவம் போல ஒட்டி கொண்டிருந்தது. அதிலிருந்து இன்னும் கூட நீர் சொட்டி கொண்டுதான் இருந்தது. அவளை இப்போது பார்க்கும் எவரும் அவள் ஒரு இளவரசி என்று சொல்லவே மாட்டார்கள். சேதிராயர் பார்த்தால் கூட அத்துணை எளிதில் அவளை தம் மகள் என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. அப்படி காட்சியளித்தாள் அவள். முக்கோ கிழானடி தனது மடியில் பிரங்கையின்றி படுத்து கிடந்த குலோத்துங்கனை தலை குனிந்து பார்த்து கொண்டிருந்தாள். அப்படி பார்க்க பார்க்க அவளுக்கு துக்கமும் துயரமும் அழுகையும் வேதனையும் அடைத்து கொண்டு வந்தன. ஆனால் அவற்றை சற்றும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஊமை குழந்தை போல அமர்ந்திருந்தாள். குலோத்துங்கனின் உடல் கொஞ்சம் கொஞ்சமாக உலர்ந்து வந்தது. மூச்சு காற்றின் இயக்கம் பலப்பட்டது. கையும் காலும் மெல்ல அசைந்தன. நெற்றி சருமம் சுருங்கி விரிந்து உதடுகளும் நெளிந்தன. அவளது கதகதப்பான உஷ்ணம் அவன் உடலில் ஏறியதாலேயே புனர் உயிர்ப்பு பெற்றவன் போல காணப்பட்டான். பிறகு மெல்ல கண் விழித்தான் குலோத்துங்கன். தலையை அப்படியும் இப்படியுமாக புரட்டி சுற்றி நின்றவர்களை பார்த்தான். பிறகு பார்வையை உயர்த்தி நிமிர்த்தி தன் முகத்துக்கு நேரே குனிந்திருந்த முக்கோ கிழானடியின் முகார விந்தத்தை நோக்கினான். அவனது கண்கள் அகல விரிந்தன. இமைகள் படபடவென்று அடித்து கொண்டன. வெளுத்திருந்த முகத்தில் இரத்த பசை ஏறியது. நெஞ்சு விம்மி உயர்ந்து இறங்கியது. அனபாயன் பிரங்கை பெற்றான். அதை கண்ட இளவரசி முக்கோ கிழானடி எல்லையற்ற மகிழ்ச்சியால் மனம் பூரித்தாள். தனது அழகிய பல்வரிசை தெரிய அவனை பார்த்து மெல்ல முறுவளித்தாள். பிரங்கை பெற்று கண் விழித்த பின்னும் தனது மடியிலிருந்து அவனை அவள் அகற்றவில்லை. எழுந்திருக்கவும் முடியவில்லை. மௌனமாக அவனையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். சஞ்சீவி பர்வதத்தின் சாரலில் தேவதாரு மரத்தின் நிழலில் படுத்து உறங்கி கண் விழித்தவன் போல மெல்ல எழுந்து அமர்ந்தான் குலோத்துங்கன். அவனது நினைவின் வேர்கள் கிளைவிட்டன. நிகழ்ந்த சம்பவங்களின் நினைவு கணுக்களை எல்லாம் அவை தொட்டு தொட்டு பார்த்து கொண்டிருந்தன. தன் எதிரே தங்க சிலையாக தலை குனிந்த வண்ணம் அமர்ந்திருந்த முக்கோ கிழானடியை மிரள மிரள பார்த்தான். சற்று நேரத்திற்கெல்லாம் அவன் பார்வையில் இருந்த மிரட்சி மறைந்து அன்பும் கனிவும் சுரந்து வந்தன. அவன் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவளும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். கொள்ளிட தாயின் பிரபாக பேரொளி தொலைவில் கேட்டு கொண்டிருந்தது. அவ்வோசையால் ஸ்மரணை பெற்ற குலோத்துங்கனின் மனதில் சற்று முன்பு ஜல சமாதியில் இறங்கிவிட்ட தான் எப்படி புனர்ஜென்மம் அடைந்து இந்த கரையில் வந்து அமர்ந்திருக்கிறோம் என்ற வினா பெரிதாக எழும்பி நின்றது. அவ்வினாவை யாரிடம் எப்படி கேட்பது என்று அவனுக்கு விளங்கவில்லை. ஆயினும் அதை உடனே யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ள பரபரத்தான். அவன் சட்டென்று ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்தான். முக்கோ கிழானடி இந்நேரத்தில் இந்த இடத்தில் எப்படி வந்தாள்? ஏன் வந்தாள்? அவள் ஏன் இந்த சாதாரண ஆடை அணிந்திருக்கிறாள்?
அவளும் ஆற்று நீரில் விழுந்து நனைந்து எழுந்து வந்தவளைப் போலல்லவா காணப்படுகிறாள். இந்நேரம் வரை நான் இவள் மடியிலா படுத்திருந்தேன். அன்றொரு நாள் விடியற்காலை அந்த திருமாணிக்குழி சாலையில் குதிரை மேலிருந்து கீழே விழுந்து பிரங்கை இழந்தபோது இவள் தன் மடியில் என்னை வளர்த்தி கொண்டிருந்தாளே, அதே போலல்லவா இப்போதும் கிடத்தி கொண்டிருக்கிறாள். அப்படியானால் கொள்ளிடம் வெள்ளத்தில் அடித்து கொண்டு போன என்னை இவள்தான் காப்பாற்றி கரை சேர்த்தாளா? இரண்டாவது தடவையாக என் உயிரை பிடித்து நிறுத்திய தெய்வ மங்கை இந்த பீழிவளைதானா? அளவற்ற வியப்பும் அன்பும் பொங்கி வழிய முக்கோ கிழானடியை முழுவதும் பார்த்த குலோத்துங்கன் மிக தனிந்த குரலில் பீலிவளை என்று அழைத்தான். முக்கோ கிழானடி அவனை ஏறிட்டு பார்த்து அழகொழுக புன்னகை பூத்தாள். ஏதோ சொல்ல தன் அதரங்களை நெளித்தாள். ஆனால் எதுவும் சொல்லாமல் முறுவலித்தபடி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். எங்கோ தொலை தூரத்தில் ஒரு குதிரை ஓடி வரும் குளம்பொலி கேட்டது. எங்கும் அமைதி சூழ்ந்த அந்த நள்ளிரவு நேரத்தில் அக்குதிரையின் குளம்போசை மிக நன்றாகவே கேட்டது. இது காரும் முக்கோ கிழானடியே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த குலோத்துங்கன் சட்டென்று திரும்பி பார்த்தான். பிரங்கை தெளிந்து எழுந்து அமர்ந்திருந்த பாலவராயர் மெல்ல வந்து அனபாயனின் அருகில் முழந்தாளிட்டு அமர்ந்து, அரசே, நமக்கு நேர்ந்த விபத்து செய்தியை நம் வீரரில் ஒருவன் தில்லைக்கு எடுத்து சென்றான். அச்செய்தியை கேட்ட காடவராயர்தாம் இப்போது குதிரை மீது இங்கு வந்து கொண்டிருக்கிறார் போலும் என்றார் மெலிந்த குரலில். குதிரையின் குளம்போசை சமீபித்தது. முக்கோ கிழானடி விருட்டென்று எழுந்து நின்றாள். அருகில் இருந்த ஒரு பெரிய நாவல் மரத்தின் அடியில் போய் நின்று கொண்டு குதிரை வரும் திசை பக்கம் தன் பார்வையை செலுத்தினாள். குலோத்துங்கன் அவளையும் அக்குதிரையின் காலடி ஓசையையும் மாறி மாறி கவனித்து கொண்டிருந்தான். உரத்த குரலில் குதிரை கனைக்கும் சத்தம் கேட்டது. குதிரை மேல் வரும் காடவராயர் மன்னனை கண்டதும் விம்மி கதறிவிடுவாரோ என்று எல்லோரும் பலவிதமான உணர்ச்சிகளுடன் ஒரே திசையில் திரும்பி நின்று பார்த்து கொண்டிருந்தனர். வாயில் நுரை தள்ளி கொண்டு ஒரு குதிரை வந்து சற்று தொலைவில் நின்றது. அக்குதிரை மேலிருந்து காளத்தி தேவன் கீழே குதித்தான். அப்படியானால் அவனுடன் புறப்பட்டு வந்த காடவராயர் எங்கே? காடவராயரை காணாததால் எல்லோரும் பரபரப்படைந்தனர். குலோத்துங்கன் எழுந்து நின்று அந்த நாவல் மரத்தடியை பார்த்தான். அங்கே முக்கோ கிழானடியை காணோம். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 19. படகு கவிழ்ந்தது. வான படுதாவிலிருந்து வெள்ளி நூல் இழைகள் கட்டி தொங்க விட்டார் போல மழை தாரைகள் இறங்கி பொழிந்து கொண்டிருந்தன. நல்ல மழை. ஆனால் அது ஆர்ப்பாட்டமில்லாமல் ஒரே சீராகவும் அமைதியாகவும் பெய்து கொண்டிருந்தது. சேந்தமங்கலம் காடவராயர் அரண்மனையின் மேன்மாட கூடத்திலும் மழை பெய்து கொண்டுதான் இருந்தது. ஆயின் அந்த மழை வெளியே பெய்த சாதாரண மழை போன்றதல்ல. அது கான மழை, இசை மழை. வீணையின் சுனாதம் ஒரு கந்தர்வ அரங்கை நிர்மாணித்திருந்தது. அவ்வீணையின் நாதத்தோடு ஒன்றிழைந்த பன்னோசை அந்த அரங்கில் ஆனந்த களிநடனமே புரிந்து கொண்டிருந்தது. ஏழிசை வல்லபி குறுந்தொகை பாடல் ஒன்றை தேனில் குழைத்து தினைமாவில் பிசைந்து பாலில் கலந்து பசு நெய்யில் தோய்த்து பனியில் நனைத்து தென்றலில் குளிப்பாட்டி பாடிக்கொண்டிருந்தாள். ஸ்வர்க்கம் இறங்கி வந்து கொண்டிருந்தது. அப்படி இறங்கி வந்த சொர்க்கத்தை தன் வீணையின் தெய்வாம்ச நாதத்தால் ஏந்தி கொண்டிருந்தாள் பரிவாதினி. வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது. உள்ளே அந்த கான மழையும் இன்னும் பெய்து கொண்டுதான் இருந்தது. அமிர்த வர்ஷினி ராகத்திற்கு அப்போது புது ஜீவனும் புது உருவமுமே தோன்றிக் கொண்டிருந்தன. இளவரசி, தன்னை மறந்து பாடிக்கொண்டிருந்த வல்லபி திடுக்குற்று பாட்டை நிறுத்திவிட்டு திரும்பினாள். பரிவாதினியும் வீணை மீட்டுவதை நிறுத்தினாள். சேடி சோறுடையால் அங்கே பணிவுடன் வந்து நின்று கொண்டிருந்தாள். கான லாகிரியில் உலகை மறந்திருந்த வல்லபிக்கு சோறுடையால் வந்து உசுப்பி அழைத்தது சற்று சினத்தை உண்டாக்கிவிட்டது. என்ன வேண்டும் என்று கோபமாக கேட்டாள் அவள். அரண்மனை வாயிலில் நம் வீரன் ஒருவன் ஏதோ செய்தி கொண்டு வந்து காத்திருக்கிறான் அம்மா என்று தனிந்த குரலில் சொன்னாள் சோறுடையாள். என்ன என்று போய் கேட்டுவிட்டு வா என்றாள் பரிவாதினி. சோறுடையால் அங்கிருந்து அகன்றாள். இவள் மிகவும் குறும்புக்காரி. என் தனிமையை கலைப்பதிலேயே எப்போதும் குறியாக இருக்கிறாள். அன்றொரு நாள் மாலை அரசர் நம் அரண்மனை நந்தவனத்தில் இருந்தபோது கூட இவள் இப்படித்தான் என்னை என்று ஏதோ சொல்ல வந்தவள் அதை சொல்லாமல் நிறுத்திவிட்டு நாணத்துடன் மெல்ல புன்னகை பூத்தாள். ஆமாம், எனக்கு எல்லாம் தெரியும். அரசர் அனபாயரை பார்த்துவிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து விட்டாயாம். பிறகு இந்த சோறுடையால் தான் உன்னை தூக்கி கொண்டு வந்து சேர்த்தாளாம் என்று கூறி கலகலவென்று சிரித்தாள் பரிவாதினி. வல்லபியின் முகம் குங்கும பூவாகியது. பரிவாதினி, இப்படியெல்லாம் பொய் பேசினால் எனக்கு கோபம் வரும் என்று கொஞ்சம் கூட கோபமே இல்லாமல் சிரித்தபடி சொன்னாள். அவளது தேன் சிரிப்பை பரிவாதினியும் கூட சேர்ந்து சிரித்து தித்திப்பாக்கினார்கள்.
சிரிப்பலைகள் ஓய்ந்ததும் பரிவாதினி மீண்டும் குறும்பு புன்னகையுடன், வல்லபி, முன்னெல்லாம் நீ தாரம், உளை, குரல், இளி, துத்தம், விளரி, கைக்கிளை ஆகிய 7 சுரங்களில் 5வது சுரமாகிய துத்தம் வரையிலுமே சாதகம் பண்ணியிருந்தாய். இப்போது கடைசி சுரமான கைக்கிளை வரையில் சென்று அங்கேயே நின்று அனாயாசமாக சஞ்சாரம் செய்ய உன் சாரீரம் எப்படி பயிற்சி பெற்றது? திடீரென்று எப்படி இந்த ஆற்றலை பெற்றாய் என்று கேட்டாள். நானும் இதை பற்றி பலமுறை எண்ணி வியப்பது உண்டு. ஆனால் எனக்கே எனது சாரீரம் எப்படி இவ்வாறு திடீரென்று வளர்ச்சி பெற்றது என்பது புரியவில்லை. இதிலே ஒரு விஷயம் மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை உன்னிடம் சொன்னால் கேலி செய்வாய், ஆகையால் சொல்ல மாட்டேன். எனக்கும் அந்த விஷயம் தெரியும். நான் அதை சொல்லட்டுமா? எங்கே சொல் பார்ப்போம். குலோத்துங்க சக்கரவர்த்திகள் இந்த அரண்மனைக்கு வந்து போன பிறகுதானே உன் சாரீரம் 7 சுரங்களையும் வெற்றி கொண்டு விட்டது. ஏழிசை வல்லபி இதை கேட்டதும் வெட்கம் தாங்க மாட்டாமல் முகத்தை பொத்திக் கொண்டாள். பரிவாதினி அதோடு அவளை விடவில்லை. வல்லபி, உனது இசை ஆற்றலில் இன்னொரு புது விஷயத்தையும் நான் கண்டுபிடித்திருக்கிறேன். அது என்ன என்று சொல்லட்டுமா? முன்னெல்லாம் நீ பாலை, குறிஞ்சி, மருதம், செவ்வழி ஆகிய 4 பண்களில் பெரும்பாலும் பாலை பண்ணையே தேர்ந்தெடுத்து பாடுவாய். ஆனால் இப்போதோ மருத பண்ணையும் செவ்வழி பண்ணையுமே அடிக்கடி தேர்ந்தெடுத்து பாடுகிறாய். இந்த மாறுதல் எப்படி நேர்ந்தது என்று கேட்டு குமின் சிரிப்பை சிந்தினாள். வல்லபியை மேலும் வெட்கம் வந்து ஆட்கொண்டது. பரிவாதினி, நான் மட்டுமா இப்படி மாறி வளர்ந்திருக்கிறேன்? நீயும் தான். முன்னெல்லாம் உனது பரிவாதினி வீணையில் 17 தந்திகளே இருந்தன. ஆனால் இப்போதோ 21 தந்திகளை இணைத்து 103 தனி பண்கூறுகளையும் தன்னிகரற்று வாசிக்கும் ஆற்றலை பெற்றுவிட்டிருக்கிறாய். இந்த ஆற்றல் உன்னிடம் திடீரென்று எப்படி வந்தது என்பது மட்டும் எனக்கு தெரியாதா என்ன என்று பச்சை குழந்தை போல சிரித்து சொன்னாள். பரிவாதினி கண்களை மூடிக்கொண்டாள். அத்துணை வெட்கம் வந்துவிட்டது அவளுக்கு. வெளியே மழை ஓய்ந்துவிட்டது. எங்கும் சர்வ சுகமான அமைதி சூழ்ந்தது. அந்த 2 இளம் பெண்களின் உள்ளங்களும் எங்கெங்கோ சுற்றி ஏதேதோ இன்ப கனவுகளெல்லாம் கண்டுவிட்டு திரும்பி வர நேரமாகியது. வல்லபி எதையோ நினைத்து கொண்டவள் போல தலை நிமிர்ந்து பரிவாதினியை பார்த்து கேட்டாள், வாதினி, நீ அவளை நன்றாக பார்த்தாய் அல்லவா என்று. யாரை கேட்கிறாய் வல்லபி? திருக்கோவலூர் இளவரசி முக்கோக்கிழானடியை பற்றித்தான் கேட்கிறேன். ஓ, நன்றாக பார்த்தேன். ஆனால் அவளிடம் நான் ஒன்றும் பேசவில்லை. அவளும் உன்னிடம் பேசவில்லையா? இல்லை, அவள் என்னை பொருட்படுத்தவே இல்லை. அவ்வளவு கர்வம் பிடித்தவளா? அப்படி சொல்ல முடியாது வல்லபி. ஆனாலும் அவள் அப்படித்தான் தோன்றினாள். யாரையும் லட்சியம் செய்யாதவள் போலவும் எதற்கும் அஞ்சாதவள் போலவும் எதையும் கூர்ந்து நோக்கும் தீட்சண்ய அறிவு படைத்தவள் போலவும் விளங்கினாள். அழகோ வர்ணித்து வாயடங்க முடியாது. உலக பெண்களின் அழகெல்லாம் ஒன்றாக திரண்டு வந்து அவளது மேனியை உறைவிடமாக்கி கொண்டிருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தும் ஏனோ அவளை எனக்கு பிடிக்கவில்லை வல்லபி. ஏன்? பலமுறை சிந்தித்து பார்த்தபோதுதான் அதன் காரணம் புரிந்தது. அது என்ன? அவள் நம் அரசர் அனபாயரின் பக்கத்தில் நெருங்கி நின்று கொண்டிருந்தாள். அதனால்தான் எனக்கு அவளை பிடிக்கவில்லை என்று சற்று ஆத்திரத்துடன் ஆனால் நிதானமாக சொன்னாள் பரிவாதினி. ஏன், அவள் அப்படி அரசரின் பக்கத்தில் நின்றால் என்ன என்று குழந்தை போல நகைத்து கேட்டாள் வல்லபி. ஏனா? என் வல்லபி நிற்க வேண்டிய இடத்தில் அவள் நின்றுவிட்டாள், அதனால்தான். இதை கேட்டதும் வல்லபி திடுக்குற்றாள். அவள் முகம் வெளுத்து சிறுத்தது. எதையோ புரிந்து கொண்டு பரிதவிப்பவள் போல காணப்பட்டாள். அவளால் பேசக்கூட முடியவில்லை. கண் இமைகளும் அதரங்களும் படபடவென்று துடித்தன. அவளது பருவ பாரங்கள் விம்மி தணிந்தன. சிந்தனை வயப்பட்டவளாய் சிலை போல அமர்ந்து விட்டாள். நீண்ட நேரம் கழித்து மெல்ல தலை நிமிர்ந்த வல்லபி, பரிவாதினி, உனது எண்ணம் தவறானது. திருக்கோவலூர் சிற்றரசர் சேதிராயரின் மகள் இளவரசி முக்கோக்கிழானடி சக்கரவர்த்தி குலோத்துங்க சோழரின் அருகில் நிற்க தகுதியுடையவள்தான். முற்றும் தகுதி வாய்ந்தவள்தான் அவள் என்றால் மிகவும் அமைதியான குரலில். அவளது குரல் கம்மி இருந்தது. கண்கள் நீரை பொழிந்து கொண்டிருந்தன. பரிவாதினி மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. மௌனமாகவே இருந்தாள். சில வினாடிகளுக்கு பிறகு எழிசை வல்லபியே மீண்டும் பேசினாள். இளவரசி முக்கோக்கிழானடியால் தான் என் மன்னர்பிரான் 2 கண்டங்களிலிருந்து உயிர் தப்பினார். அவருக்காக அன்று அவள் பட்ட கஷ்டங்களில் அணுவளவு கூட நான் படவில்லை. அந்த மாதரசியால் தான் சோழ நாடே உயிர் பிழைத்தது. உழுது பயிரிட்டவனே அறுவடை செய்வதற்கு உரியவன். அவள் உழுது பயிரிட்டவள். நான் வரப்பின் மேல் நின்று வேடிக்கை பார்த்தவள். அறுவடைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்?
அறுவடை செய்ய எனக்கு உரிமைதான் ஏது? தங்க கிரீடத்தில் பதிக்க தகுதி வாய்ந்த வைரமணி அவள். அவளது வீரத்தை நான் வணங்குகிறேன். அவளுக்கு பணி செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். பரிவாதினி வாய் திறக்கவே இல்லை. வல்லபி மறுபடியும் சொன்னாள், பரிவாதினி, உன்னிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். மறுமொழி சொல்வாயா? கேள் வல்லபி என்றாள் பரிவாதினி. அவள் குரல் நடுங்கியது. வல்லபி உடனே கேட்கவில்லை. சற்று நேரம் கழித்தே பேசினாள். முக்கோ கிழானடியின் பக்கத்தில் நின்றபோது அரசர் எப்படி தோன்றினார்? என் நினைவு உள்ளவர் போல இருந்தாரா, அல்லது என்னை மறந்தவர் மாதிரி காணப்பட்டாரா? தயவு செய்து இதை மட்டும் எனக்கு சொல் பரிவாதினி. வல்லபியின் குரல் தழுதழுத்தது. கண்ணீரில் மிதந்த கண்கள் வைர மீன்கள் போல மின்னின. அவள் மெல்ல பொறுமினாள். அழாதி வல்லபி, அரசர் உன்னை அவ்வளவு எளிதில் மறந்துவிட மாட்டார் என்று அழுது கொண்டே சொன்னாள் பரிவாதினி. வினாவுக்கு நேரான விடையை அவள் சொல்லவில்லை. ஆயினும் வல்லபி அந்த மறுமொழியை கேட்டு சற்றே முகம் மலர்ந்தாள். ஆமாம், அவர் என்னை மறக்க மாட்டார்தான் என்று தனக்குத்தானே முனகிக் கொண்டாள். அவர்களிடையே மீண்டும் மௌனம் குடிகொண்டது. பரிவாதினி இந்த சமயத்தில் தன்னை பற்றி எண்ணி பார்ப்பதில் மூழ்கினாள். தனது நெஞ்சில் இடம் கொண்ட காளத்தி தேவனை அவள் பார்த்து பல நாட்களாகிவிட்டன. அன்று இரவு குன்றத்தூரில் அருள்மொழி தேவரின் மாளிகையில் திருடனை போல வந்து நுழைந்தபோது பார்த்ததுதான். பிறகு திருடனை போல அங்கிருந்து வெளியேறி போன பிறகு அவனை அவள் பார்க்கவே இல்லை. மீண்டும் வந்து சந்திப்பதாக சொன்னவன் வரவும் இல்லை. இது நடந்து 2 திங்கள்களுக்கு மேல் ஆகிவிட்டன. அவன் அவளை எப்படி சந்திக்க முடியும்? அப்படி ஒரு சந்திப்பு நேரக்கூடாது என்பதற்காகத்தானே அவளுடைய பெரிய தந்தையான அருள்மொழி தேவர் அவளை இந்த சேந்தமங்கலம் அரண்மனையில் கொண்டு வந்து விட்டிருக்கிறார். அவர் ஏன் அவள் காதலுக்கு குறுக்கே நிற்க வேண்டும்? குலோத்துங்கனுக்கு உற்ற நண்பனாக இருக்கும் அவனை ஏன் அவர் சந்தேகிக்கிறார்? அருள்மொழி தேவரின் மனத்திலும் சைவ வைணவ பூசல் போய் புகுந்து விட்டதோ? அதனால்தான் வைணவனான காளத்தி தேவனை சைவரான அருள்மொழி தேவர் வெறுக்கிறாரா? காளத்தி தேவனை எப்படி சந்திப்பது? எங்கே சந்திப்பது? முக்கோ கிழானடி இப்போது திருக்கோவலூர் அரண்மனையில் தங்காமல் நினைத்த நேரத்தில் நினைத்த இடங்களிலெல்லாம் சுற்றி கொண்டு இருக்கிறாளாமே. அவளைப் போலவே துணிவுடன் இந்த அரண்மனையிலிருந்து வெளியேறி காளத்தி தேவனை சந்தித்தால் என்ன? ஐயோ, அது முடியாது, முடியாது, முடியாது என்று உளறினாள் பரிவாதினி. என்ன முடியாது பரிவாதினி என்று திடுக்குற்று கேட்டாள் வல்லபி. ஒன்றுமில்லை என்று மழுப்பிவிட்டு மௌனமானாள் பரிவாதினி. இளவரசி என்று அழைத்து கொண்டே மேன்மாட கூடத்தில் வந்து பரபரப்புடன் நுழைந்தாள் சோறுடையாள். வல்லபியும் பரிவாதினியும் அவளை பதற்றத்துடன் திரும்பி பார்த்தனர். இளவரசி, தில்லையிலிருந்து உங்கள் தந்தையார் ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்று படபடத்தாள் சோறுடையாள். என்ன செய்தி அனுப்பியிருக்கிறார் என்று கேட்டாள் எழிசை வல்லபி. தில்லை ஆலயத்தில் நடக்கும் திருப்பணிகளை பார்வையிடுவதற்காக கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து நமது அரசர் திருமுன்கூட்டம், தலையெடுப்பார், பள்ளி சிவிகையார், வேளக்கார படையினர் ஆகியோருடன் புறப்பட்டு கொள்ளிடத்தை கடக்க படகில் வந்து கொண்டிருந்த போது என்ன நடந்தது? அவர்கள் ஏறி வந்த படகு சற்றும் எதிர்பாராத விதமாக கவிழ்ந்து விட்டதாம். ஹா! பேரலை ஒன்றால் சுழற்றி கவிழ்க்கப்பட்ட சிறு படகு போல பிரங்கை இழந்து அப்படியே பரிவாதினியின் மடியில் சாய்ந்தால் எழிசை வல்லபி. நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.